ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக வந்து நம்மளுடைய இலக்கிய கையில் வந்து பிஹேவ் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து அந்த வழியாக வந்து வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா உன்னால தாண்டி என்னுடைய வாழ்க்கையை வந்து போச்சு, அதனால தான் வந்து உங்கள் அம்மாவை வந்து நான் வந்து தள்ளி விட்டேன், மற்றபடியெல்லாம் எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை உன் மேலே. என் வாழ்க்கையை வந்து நீ வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பறிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன், மரியாதையாக வந்து என்னையும் வந்து கார்த்தியும் வந்து இன்னும் 10 நாளில் வந்து சேர்த்து வைக்கிறேன், இல்லைனா வந்து உன்னை வந்து நான் வந்து சும்மாவே வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா இலக்கியா வந்து இதை சொல்ல வந்தேன், ஆனால் வந்து நம்ம வந்து அதை கண்டுக்காத வந்து நம்ம பாட்டுக்கு வந்து பேசிட்டு ரோட்லேயே வந்து இறக்கி விட்டு வந்துட்டோமே, அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு வரத்துக்காக வந்து போகிற பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, அஞ்சலி, நீ வந்து என்ன தான் வந்து நீ டைம் கொடுத்தாலும் சரி, நீ என்ன கொடுத்தாலும் சரி, கார்த்திக் வந்து நாங்கள் வந்து வேறு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறதா, நீ வந்து இலக்கியாவை வந்து மிரட்டினேன்னா நீ வந்து அவ்வளோதான், இலக்கியாவுக்கே வந்து நாங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணுறதுல வந்து விருப்பம் இல்லை, ஏதோ உனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ வந்து அவளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ வந்து இப்படியெல்லாம் வந்து மிரட்டிட்டு இருந்தேன்னா உன்னை வந்து எந்த காலத்துக்கும் எங்கள் வீட்டில் வந்து சேர்த்த மாட்டோம், கூடிய சீக்கிரம் உன்னை வந்து கார்த்திகை வந்து லீகலாக வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு கார்த்திக் வந்து வேறு பொண்ணை பார்த்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ இல்லையோ வந்து பாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலி கையில் வந்து சொல்கிறாருங்க. கௌதம், நீ வந்து என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ என்னோட தம்பியோட வாழ்க்கையில் என் குடும்பத்தோட வாழ்க்கையில் வந்து நீ வந்து விளையாடினி, அதோட இதுவா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதம் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாத வந்து இந்த அஞ்சலி வந்து சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிற, இலக்கியா கிட்ட நம்ம கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திய இலக்கியா, நீ வந்து இவளுக்கு வந்து பரிதாபப்பட்ட, இவ வந்து திருந்திருவா, மறுபடியும் வந்து கார்த்திக் கூட வந்து சேர்த்து வச்சிடலான்னு வந்து நீ கனவு கண்ட, அந்த கனவுல வந்து மண்ணள்ளி போடுற மாதிரி வந்து பார்த்துருக்கா பாத்தியா, உன்னை வந்து நிம்மதியாக வந்து வாழ விட மாட்டான், அந்த நம்ம குடும்பத்துக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து அழிச்சிருவா, இவளுக்கு போய் நீ வந்து வக்காலத்து வாங்கின பார்த்தியா, அதில் தான் வந்து நான் வந்து கோவப்பட்டது, இப்போ தெரியுதா நான் வந்து எதுக்காக வந்து கோவப்பட்டேன்னு. இந்த அஞ்சலியை வந்து எப்போயுமே வந்து மன்னிக்கவும் கூடாது, இந்த ஜென்மெல்லாம் ஒரு காலத்துலேயும் வந்து திறந்த வந்து துளி கூட வந்து வாய்ப்பில்லை, அதனால் வந்து கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத நீ வேடிக்கை மட்டும் பாரு, இந்த அஞ்சலியை வந்து வீட்டை விட்டு துரத்தம் தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து நீயே வந்து நினைப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வா இலக்கியா போகலாம் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. என்னை வந்து மன்னிச்சிரு இலக்கியான்னு, நீ வந்து பேச வந்து நான் கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்து வந்து கேட்கவே இல்லை, ஆனால் வந்து எனக்கு வந்து வசந்த் வந்து கால் பண்ணி சொன்ன அப்புறம் தான் வந்து உங்கள் வீட்டில் என்ன நடச்சுன்னே வந்து தெரிஞ்சு, ஆனால் இப்போயாவது வந்து புரிஞ்சுக்கோ, இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை தயவு செஞ்சு அவளுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு வீட்டில் வந்து பேசாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ண. வரப்போகிற எபிசோட் நடக்கும் இந்த வீடியோ